மொபைல் ஹோல்டர் வேணுன்ற எல்லா டெலிவரி பாய்ஸ்க்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வெறும் 120 ரூபா தான். ஆக்சுவலாக 100 ரூபா தான் இருந்தது. இப்போ 20 ரூபா இருக்காரு. 20 ரூபா மட்டும் தான் ஏற்றிருக்காரு. இந்த அண்ணன் 25 வருஷமாக ஒரு நிமிஷம். இது வந்து கண்ணாடியில் வந்து மாட்டிக்கிறதுக்கு, கண்ணாடியில் நம்ம மிரர் இருக்குல்ல, அதில் வந்து இந்த க்ரிப்பை பிடிக்கிறதுக்காக, ஹோல்டரை பிடிச்சிக்கிட்டு இது அந்த க்ரிப்பை பிடிக்கிறதுக்காக. அங்கங்கே ஷார்ப்பாக இருக்கும், அதான் தட்டி விட்றாரு. இல்லைன்னா நம்ம மொபைலில் வச்சுருந்தா கையறத்துக்கும் ரத்தம் வரும். அதனால் அந்த ஷார்ப்பெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிடுவார். இப்போ நான் டீட்டெயில் சொல்கிறேன். இந்த கடை எங்கே இருக்குன்ற லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அந்த லொக்கேஷன் வந்துட்டு என்ன இது ஒன்றும் புரியல எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னு வச்சிங்கன்னா, அவர் இந்த அண்ணனோட மொபைல் நம்பரே நான் கொடுத்துருக்கேன். அவருக்கு கால் பண்ணி நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் லொக்கேஷன் அங்கே தான் தொடர் வரும். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லை, நியூ ஃப்ராக்ரன்ஸ் ரோடு இந்த ரோட்டில் தான் இந்த கடை இருக்குது. இந்த ரோட்டில் யார்கிட்ட கேட்டாலும் மொபைல் ஹோல்டர் போடுற கடை எங்கன்னு கேட்டால் யார்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. ஏன்னா 25 வருஷமாக அந்த கடை வச்சுருக்காரு. ஆக்சுவலாக இந்த கடை வச்சுருந்து பார்த்தா 2019, அதுக்கு முன்னாடி சைக்கிள் ஷாப்ஸ் தான் இதே இடத்துல வச்சுருந்தாராம். ஸோ இது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருமானம் இதில் கிடைக்கனால இதில் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு அது பண்ணுறாருன்னு தெரியல. ஆனால் இதுதான் அதிகமாக பண்ணுவார் எப்பயுமே இவர். டூ வீலரு, ஆட்டோ டாக்ஸி எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இது என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஹோல்டர் இருக்குல்ல, அந்த ஹோல்டருக்கு வந்து பட்டையாக இருக்கும், மொக்கையாக இருக்கும், அது ஒரு மாதிரியாக இருக்கும், பட்டையாக தெரியும். அதனால் இந்த லைட்டாக ஸ்டிக்கர் மாதிரி ஃப்ரண்ட்டில் மாட்டுவார். இது க்ரிப்புக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபெவிக்விக் போட்டால் அது வந்து உடனே சீக்கிரமாக ஒட்டிக்கும். இது என்னன்னா ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி மொபைல் வந்து கொஞ்சம் அந்த தகரம் வந்து மொபைலில் பட்டுச்சுன்னா ஸ்க்ராட்ச் வந்துடும்ல, அது படாமல் இருக்கிறதுக்காகவும் ஸ்டிக்கர் மாதிரியும் ரெண்டுத்துக்குமே. பாட்டம்லேயும் ஃபெவிக்விக் போட்டு இது அதிகம் பண்ணுவார். இதை பண்ணுறாரு பாருங்கள். ஆனால் இது இல்லாமல் கூட ஒரு சில வச்சுருக்காங்க. ஆனால் அது மொபைலுக்கு கொஞ்சம் அன்சேஃப்டி தான். இப்போ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு. இன்னொரு 5% தான். நம்ம புது வண்டிக்கு மாட்டுறாரு. நம்ம புது வண்டிக்கு மொபைல் ஹோல்டர் போடுறோம். இந்த மிரரில் இப்படி தான் மாட்டுவாங்க. இந்த மாதிரி இந்த மிரர் எடுத்து தான் மாட்டுவாங்க. நீங்கள் வந்து கீழே வச்சிங்கன்னா, இந்த கீழே ஹேண்டில் இருக்குது, நம்ம வண்டி ஹேண்டில் பிடிக்கிறோம்ல, அதில் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு வெயில் பட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
நீங்கள் மிரரில் மாட்டிங்கன்னா கொஞ்சம் நேராக நல்லா கேட்டுவாங்க. நீங்கள் இப்படியே அவர் வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும். நான் இன்னும் சொல்லுவேன் அவர்கிட்ட, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வைங்கண்ணா, ஏன்னா வெயில் பட்டு மொபைல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த வீடியோவில் நான் போடாமல் பார்த்து தெரியும். அவ்வளோதான் தோழர். அடுத்த டீட்டெயில் வந்து கொஞ்சம் ஒரு பேசுவோம்.